ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன், அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. நான் எப்போவுமே வந்து 5:15 இல்லைன்னா 5:30 மணிக்கு தான் வந்து காலையில் எழுந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டேன். நான் எப்போவுமே 5 மணி இல்லைன்னா 5:30 5:15 அந்த மாதிரி டைமில் தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி 5:20க்கு தான் நான் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும். அதுக்கடுத்து ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போது 5:15 கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சிட்டேன். இதுக்கடுத்து வந்து என்னுடைய வேலைகள்லாம் நான் பார்க்கணும். ஃப்ரைடேன்றதுனால இந்த டைமுக்கு எழுந்திரிச்சா தான் என்னால் வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்க முடியும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து என்னுடைய வேலைகள் எல்லாமே பார்க்க முடியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை பண்ணணும். இப்போ வந்து நான் என்னுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாசல் பெருக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாசலில் சாணி தெளித்து முடித்ததுமே வந்து சமையல் செய்கிறதுக்காக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் வந்து நான் கோலம் போடவே இல்லை. சரி, நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேஸ் மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம கோலம் போடுற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சமையல் பண்ண வந்துட்டேன். ஏன்னா டைம் ஆகிடும் இல்லையா, இது கேஸ் மேலே வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து பொறுமையான கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி கீரை கூட்டு தான் பண்ண போகிறேன். ரசமும் கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் பாசிப்பருப்பு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி பொன்னாமணி கீரை தான் வந்து கீரை கூட்டு பண்ண போகிறேன். நேற்றே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கீரையை வந்துட்டு.
இப்போ இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நான் மூடி போட்டு கேஸ் மேலே வச்சிட்டோன்னா ஒரு 3-4 விசில் வந்தது நம்ம வந்து கீரை கூட்டு வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து ரசத்துக்காக புளியும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து சாதம் வெடிக்கிறதுக்காக நான் ஒலை ஊற்றி அடுப்பு மேலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒலை காஞ்சதுமே வந்து நான் வந்து அரிசி கழுவி போடணும். இப்போ வந்து புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அரிசி கழுவி நம்ம வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸு, அதுக்கடுத்து வந்து அதாவது வந்து சாதம், ரசம், கீரை கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இந்த கீரையை தான் வச்சு கூட்டு பண்ண போகிறேன். இது வந்து பொன்னாமணி கீரை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து இன்னொரு கீரையும் இருக்கும். அது வந்து தண்டு பெருசு பெருசாக இருக்கும், இலையுமே வந்து பெருசாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி வந்து இந்த கீரை தான் வந்து கிடைச்சிது. இது வந்து நாட்டு பொன்னாமணி கீரைன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி இது தான் வந்து கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இந்த கீரை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்வாங்க. அந்த வேறு ஒரு பொன்னாமணி கீரை விட இந்த சிறும்பொன்னாமணி கீரை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதை வச்சு தான் நான் கூட்டு பண்ண போகிறேன். நான் வந்து நேற்றுக்கே வந்து கீரையை கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து நம்ம கீரையை வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றதுனால நேற்றுக்கே நான் வந்து கீரையை வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் இருக்கிறது வந்து கிராமத்தில்ன்றதுனால எங்களுக்கு வந்து கீரை எல்லாமே வந்து இங்கே ஈஸியாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே வந்து ஏரி, காவா, குட்டிங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த கீரை வந்து முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை வந்து பொன்னாமணி கீரை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வந்து அடிக்கடிக்கு இது வந்து சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து கிராமத்தில் வந்து காய்கறிகள், அதுக்கடுத்து கீரை வகைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே எல்லாருமே இங்கே வந்து தோட்டம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எங்களுக்கு கீரை, அதுக்கடுத்து காய்கறி எல்லாமே வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த கீரை வச்சு தான் நான் கூட்டு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை கூட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து வேறு பொரியல் வந்து வேர்க்கடல போட்டு கூட வந்து கீரை பொரியல் செஞ்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கூட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து கீரையை நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கவரில் போட்டு நேற்று எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி மொத்த கீரையும் வந்து நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சமையல் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கேஸில் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் வந்து புள்ளி கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ரங்கோலி கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் ரங்கோலி கோலம்லாம் எதுவுமே போடல. இன்றைக்கி புள்ளி வச்சு தான் கம்பி கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடி 2வது வெள்ளிக்கிழமைன்றதுனால, ஆடி மாதத்தில் வந்து இது 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமை வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதே மாதிரி இன்றைக்குமே வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும் இல்லையா, அவங்கள வந்து எழுப்பணும், டீ வச்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு தண்ணி வேறு வந்து காய வைக்கணும் அவங்களுக்கு. இப்போ வாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னா தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் நான் வந்து டீ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு வீட்டுள்ள வந்து சமையல் வேலை பார்க்கலாம். குக்கரில் வந்து பருப்பு போட்டேன் இல்லையா, அது விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுமே நான் வந்து வெந்துருச்சு, வெடிச்சிட்டேன். இதுக்கடுத்து வந்து டீ வைக்கணும், அதுக்கடுத்து கீரை கூட்டு பண்ணணும், ரசம் வைக்கணும். சரி, அடுத்தடுத்து நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து அடுப்பையும் பற்ற வச்சுட்டேன். இப்போ இது வந்து தண்ணி காயிற நேரத்தில் நான் மற்ற வேலைலாம் வந்து பார்த்துக்குவேன். நாங்கள் வந்து
எப்போவுமே வந்து இந்த மாதிரி விறகு அடுப்பில் தண்ணி காய வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிப்போம். குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோமே. நாங்களுமே சுடு தண்ணி தான் காய வச்சு குளிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். இதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ண கீரை கூட்டு. நான் வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அவர் லஞ்ச் கட்டிக்கிட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கீரை வந்து எனக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக இந்த கீரை கூட்டு பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து காட்டவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து சமையலும் செய்ய முடியாது. அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நான் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கீரையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இது தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்ததுமே வந்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் வந்து 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு தட்டி போட்டு அதுக்கடுத்து வந்து கீரையை வந்து அலசி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கீரையை வந்து அதில் சேர்த்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஆவிலேயே அந்த தண்ணி ஊற்றாமலேயே அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு கீரையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து இல்லையா அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்து சால்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் அதுக்கடுத்து நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கீரை கூட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைச்சதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால அடிக்கடிக்கு இது வந்து சேர்த்துக்கோங்க. நான் சமையல் வேலை முடித்த உடனே நான் வந்து கேஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே வந்து சமையல் வேலை முடிஞ்சதுமே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அடுப்பு எல்லாமே க்ளீனாக தொடச்சி விட்டுருவேன். பாருங்கள், நான் வந்து சுத்தமாக க்ளீனாக தொடச்சிட்டேன். இன்றைக்கி கீரை கூட்டும், அதுக்கடுத்து ரசம், அதுக்கடுத்து வந்து சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே சமையல் எங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து துணி ஊற போட்டிருக்கேன். இன்னமும் துணி மட்டும் துவைக்கல. குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஆடி வந்து 2வது வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே நான் ரெடியாக பண்ணிட்டேன். நானும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து நான் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு வந்து துணி வேறு குழந்தைங்களோட யூனிஃபார்ம் வேறு ஊற வச்சுருக்கேன். அது எல்லாமே துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நான் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடணும். வாங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பூஜை சாமான் எல்லாமே வந்து நேற்றுக்கே தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லாமே நேற்றே வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் நேற்றே வந்து விளக்கெல்லாமே தேய்ச்சி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி மட்டும் வந்து நான் வீடு மட்டும்தான் கழுவிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கழுவிட்டு வீட்டில் எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாசலில் இந்த மாதிரிலாம் இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இங்கே கோலம்லாம் வந்து இப்போ தான் போட்டேன். கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இதுக்கடுத்து வந்து விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூ எல்லாமே வந்து இன்றைக்கி தான் வச்சேன். நான் சாமி படத்துக்கு எல்லாமே பூ வந்து இப்போ தான் வச்சேன். இதுக்கடுத்து வந்து சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என்னுடைய வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.